ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் அதாவது இந்த கதையை கேட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு படத்தோடைய கதை இது அப்படியே காப்பியாக இருக்குதுன்னு ஞாபகம் வந்தால் இது கம்பெனி பொறுப்பு கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் ரிவால்வர் ரீட்டா. ஜே.கே. சந்துரு இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ், ராதிகா, சூப்பர் சுப்பராயன், இப்படி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பல பேர் நடித்து ஷான் மியூசிக்கில் வெளிவந்திருக்கிற படம் ரிவால்வர் ரீட்டா. இந்த படத்தோடைய பேர் கேட்கும்போது நம்ம ஏதோ ஒரு காமெடி படம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் உட்காந்து இது பக்கா காமெடி படம் கிடையாது, ஒரு பக்கா ரிவெஞ்சு படம். ஆனால் ரிவெஞ்சு படத்தை காமெடியாக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாக்கா பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி, கதைக்கு உள்ளே போவோம். இந்த படத்துடைய கதை என்னென்னா, படத்துடைய ஆரம்பத்தில் சின்ன வயசு கீர்த்தி சுரேஷோடைய அப்பா அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள்கிட்ட ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமாக ஒரு 2 கோடி ரூபாய் ஏமாந்துடுறாரு. அந்த கடன் தொல்லையில் சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாரு. அவர் இறந்துட்ட பிறகு அவங்க ராதிகா அவங்கெல்லாம் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க ஒரு ஹோட்டல் ஒரு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். அவங்களுக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, இப்படியான ஒரு குடும்ப சூழல். இதே நேரத்தில் அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு மிகப்பெரிய ரவுடியாக இருக்கிறவர் நம்ம திலீப் சூப்பர் சுப்பராயன். அவர் கொலை பண்ணுறதுக்கு பல கேங்குகள் முயற்சி பண்ணிகிட்ருக்கு. இப்படியான காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ஒரு விபச்சாரியை தேடி ஒரு இடத்துக்கு போகிறார். அங்கே போய் என்ன பண்ணுறாரு, போதையில் அட்ரஸை மாறி விபச்சாரி வீட்டுக்கு போகிறதுக்கு பதில் கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அங்கே நடக்கிற கலவரத்தில் ராதிகா குக்கர் எடுத்து அவர் மண்டையை பிளந்துடுறாங்க. அவர் அங்கேயே ஸ்பாட்டில் இறந்தார். இப்போ இங்கேருந்து கதை ஆரம்பிக்குது. இவரை கொல்ல வெளியில் காத்திருந்தார். அதாவது அந்த விபச்சாரி ஒரு வில்லன் மூலிமா ஏற்பாடு, இவருக்கு ஆகாத மூலிமா ஏற்பாடு செஞ்ச ஒரு ஆள். அவங்க ஒரு போட்டு தள்ளன்னு இருக்கும்போது இங்கே இவர் இறந்துட்டாருன்ற விஷயம் இவருடைய ஃபோன் மூலிமா அது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, நைட்டு 10 மணி தான் டெட் பாடி தூக்கிட்டு போங்கன்னா தூக்கிட்டு போகலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. மணல் காலில் தூக்கலான்னும் போது அந்த கேங்குக்குள்ளே ஒரு சண்டை அதில் ஒருத்தர் கொல்லப்படுறார். அதாவது நம்ம கல்யாண் டான்ஸ் மாஸ்டர் கொல்லப்படுறார். இப்படியா இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, கீர்த்தி சுரேஷ், ராதிகெல்லாம் சேர்ந்து அந்த டெட் பாடியை, ஒரு வில்லனுடைய டெட் பாடியை இங்கேருந்து அப்புறப்படுத்துனாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய பையன் சுனில், நம்ம தெலுங்கு படத்துலலாம் நடிக்கிற சுனில் சூப்பர் சுப்பராயனுடைய பையன். அவர் தன்னுடைய அப்பாவை காணன்னு சொல்லிட்டு தேடுறாரு. இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷுக்கு வேறு ஒரு போலீஸ்காரர் கூட நம்ம ஜான் கூட ஒரு பிரச்சனை. அவர் இவங்களை பழி வாங்கினது துடிச்சிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு இக்கட்டான சூழலில் வர கீர்த்தி சுரேஷ் இப்போ இந்த டெட் பாடியையும் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கார் ஒன்று செகண்ட் ஹேண்டில் வாங்கி, அந்த போதாத நேரம் பாரு, அது வில்லனுடைய காரையை ஒருத்தன் திருடி இவங்களையோ கொண்டு எடுத்துகிட்டு போகிறான். அவருடைய காரில் டெட் பாடியை தூக்கி போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படியான ஒரு சேசிங்கில் இந்த டெட் பாடிக்கு வேறு ஒருத்தர் ஒரு 5 கோடி ரூபாய் நிர்ணயம் பண்ணி அவன் 5 கோடியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி அந்த பணத்துக்காகவும் இவரை தேடுற பிள்ளைங்களுக்கு நடுவுலையும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினோட சூழலையும் அப்படியே போராடி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க டெட் பாடியை. கிளைமேக்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த கிளைமேக்ஸில் இந்த டெட் பாடிக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் அவர் வாலண்டியாக இவங்க வீட்டில் இறந்தாருன்றது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லி படத்தை முடித்து நம்மளை ஒரு 2 மணி நேரம் வச்சு செஞ்சு வெளியில் அனுப்புகிறாங்க. இதுதான் ரிவால்வர் ரீட்டா. இந்த படத்தில் முதன்மை கதாபாத்திரமாக கீர்த்தி சுரேஷோட நடிப்பு பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மர்னே சொல்லலாம். நல்ல கதைகள் இருந்தால் கண்டிப்பாக கீர்த்தி சுரேஷ் நல்லாவே நடிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய முன்னாடி படங்கள் நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு. அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான் கீர்த்தி சுரேஷ். ராதிகாவை பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க அவங்களுக்கு கொடுக்குற கேரக்டர் அடித்து பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. இந்த மாதிரி படத்தில் எல்லாருடைய கேரக்டர்களும் அவங்களுடைய பங்கை அவங்கவுங்க சிறப்பாக தான் செஞ்சுருக்காங்க. ஷான் ரோல்டோட மியூசிக் தடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பேக்ரவுண்டு. ஏன்னா இது ஒரு சேசிங் படம், கிரைம் படம். ஆனால் இதை இப்படி காமெடியாகவும் எடுக்க முடியாமல், அந்த காமெடியை சீரியஸாகவும் எடுக்க முடியாமல் அப்படி தான் தவிச்சிருக்கிறாரு நம்ம இயக்குனர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரிவால்வர் ரீட்டா படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது ரிவால்வர் ரீட்டா தோட்டா இருக்கிற துப்பாக்கியா இல்லை தோட்டா இல்லாத டம்மி துப்பாக்கியா அப்படின்றது படம் பார்க்குற நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.